ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா காவலர் வேலைவாய்ப்பு விளம்பர அறிவிப்புன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். முதல்ல நம்ம இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோயில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெய்காவலர் பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க, இந்த பாக்ஸில் ஒட்டிடுங்க. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்டஸ்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், முழு பெயர், தந்தை பெயர், நிலையான முகவரி, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரு, பாலினம் ஆனா பெண்ணான்றதை மேலே வந்து டிக் பண்ணிவிடுங்க. திருமணம் ஆனவரா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் ஆம்ன்றதை மேலே வந்து டிக் பண்ணணும். உங்களுக்கு திருமணம் ஆகவில்லை அப்படின்னா இல்லைன்றதை மேலே வந்து டிக் பண்ணணும். தேசிய இனம், சாதி மற்றும் மதம், பிறந்த தேதி, அதுக்கடுத்த வயது கணக்கிட்டு எழுதணும். 1/7/2023 அன்று உள்ளபடி உங்களுடைய வயதை வந்து கணக்கிட்டு எழுதணும். அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா கல்வி தகுதி மற்றும் இதர சிறப்பு தகுதிகள், தொழில்நுட்ப தகுதிகள், ஆதார் எண். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் நம்பர் இருக்கும், ஸோ அந்த நம்பரை எழுதணும். அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியின் முன் அனுபவம் இருப்பின் அதனுடைய விவரம், திருக்கோயிலில் பணிபுரிந்த அனுபவம், பிற நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம், நன்னடத்தை சான்று, இறுதியாக பயின்ற பள்ளியில் பெறப்பட்ட சான்று நகல், குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதனுடைய விவரம், ரைட்டுங்களா. பதிவு செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பதிவு செய்யப்பட்டிருந்ததுனாக்கா ஆம்னு பண்ணணும், மேலே டிக் பண்ணணும், இல்லைன்னா இல்லை, இந்த மாதிரி பண்ணணும், ரைட்டுங்களா. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உறுதிமொழி களத்தை வந்து பூர்த்தி செஞ்சுருங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நாளிடம் எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களோட நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்திங்கன்னா பதிவு தபாலில் அனுப்பணும். எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா செயல் அலுவலர், அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோயில், வெட்டுவானம், அணைக்கட்டு வட்டம், வேலூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா பதிவு தபாலில் 16/7/2024 அன்று மாலை 5:45 மணிக்குள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாரி அனுப்பி வைக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2023 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா 18 முதல் 45 வயதிற்குள் இருக்கணும், கேட்டுங்களா. கூடுதல் விவரங்களை திருக்கோயில் அலுவலகத்தில் அலுவலக நேரங்களில் நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கூடுதல் விவரம் வேணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக போய்ட்டு திருக்கோயில் அலுவலகத்தை இதற்கான கூடுதல் விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம், அணைக்கட்டு வட்டம், வெட்டுவானம், அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோயிலில் காலியாக உள்ள கீழ்குறிப்பிட்டுள்ள பணியிடம் இந்து சமய அறக்கொடைகள் சட்டத்தின்படி நேரடி நியமனம் மூலம் பணி நியமனம் செய்திட இந்து மதத்தை சார்ந்த தகுதியான நபர்களிடமிருந்து 16/7/2024 அன்று மாலை 5:45 மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா மெய்காவலர். சம்பளம் பார்த்திங்கன்னா 11,600 ரூபாயிலிருந்து 36,800 ரூபாய் ஒரு காலிடம்.
ஸோ அதற்கான குறைந்தபட்ச தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.